இப்போ நம்ம பார்க்க போகிறது 510 அப்படின்றது வந்து SA 510 அப்படின்றது வந்து இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ஆடிட் போகும்போது ஓப்பனிங் பேலன்சஸ் நம்ம செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது எப்போ அப்ளிகபிலிட்டி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஆடிட் வாஸ் டன் பை அனதர் ஆடிட்டர். அதாவது இனிஷியல் என்கேஜ்மெண்ட் அப்படின்னாவே இட் மீன்ஸ் த ஆடிட்டர் இஸ் ஆடிட்டிங் த என்டிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். This happens previous auditor was audited by another auditor. Previous audit was audited by another auditor அப்படின்றாங்க. அது the predecessor auditors or previous year audit was not audited at all. அப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட் மீன்ஸ் த ஆடிட்டர் இஸ் ஆடிட்டிங் த என்டிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அப்போ எனக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் தான் நம்ம செக் பண்ணோம் அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் ஆடிட்டர் செக் பண்ணிட்டாரா இல்லை ப்ரீவியஸ் ஆடிட்டர் ஆடிட்டே பண்ணலையா அப்படின்னு தான் கேள்வி. இப்போ வாட் இஸ் மீன் பை ஓப்பனிங் பேலன்ஸ்? ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றது பேலன்ஸ் எக்ஸிஸ்டிங் அட் த பிகினிங் ஆஃப் த இயர்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் brought forward to current year. So that is called opening balance. For example, 2025 க்ளோசிங் ஸ்டாக் 15 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா 2026 ஓப்பனிங் ஸ்டாக் என்னவா இருக்கும்? ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும். அப்போ திஸ் 15 lakh இஸ் அ ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஓப்பனிங் பேலன்சஸ் நம்ம பார்க்குறோம். இன்னொருத்தர் வந்து ப்ரெடிசஸர் ஆடிட்டர் என்ன தெரிஞ்சு போச்சு. அப்ளிகபிலிட்டி இந்த செக்ஷன் வந்து எங்கெங்க சார் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. தி செக்ஷன் இஸ் அப்ளிகபிள் டு ஓப்பனிங் பேலன்ஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் ஆடிட்டர் இஸ் ஆடிட்டிங் த கிளையன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நல்லா கவனிங்க. தி செக்ஷன் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஓப்பனிங் பேலன்ஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் தி auditor is auditing the client for the first times. Opening balance exists-னா it was already done by the, ஏன்னா ஆல்ரெடி இந்த கணக்கு இருந்திருந்தா தான் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். புதுசில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. இப்போ ஆடிட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஆடிட்டர் ஷெல் அப்டேன் appropriate audit evidence whether opening balances contains misstatements. If this opening balances is correct or not, how do you verify that it was not audited by the first time? Means there is no opening balance. If it is opening balance is there, previous year auditor was audited previous year audited was done by any one auditors. Okay, opening balances contains misstatements which materially affect current year's financial statements. So previous year closing stock தப்பா ஆடிட் பண்ணிக்கிறாங்கன்னும் போது நமக்கு இந்த ஓப்பனிங் ஸ்டாக் தப்பா தானே வரும். அதான் சொல்றாங்க, opening balances contains misstatements which materially affects current year's financial statements. So what is the accounting policies used in previous years or consistently applicable or applied in the current years? ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் நீங்கள் ஒரு அக்கௌண்டிங் பாலிசிஸை யூஸ் பண்ணியிருந்தா அதே அக்கௌண்டிங் பாலிசிஸ் தான் இந்த வருஷமும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆர் சேஞ்சஸ் ஆர் ப்ராப்பர்லி அக்கௌண்டட் ஃபார் அண்ட் அடக்குவேட்லி டிஸ்க்ளோசர் பண்ணுறாங்க. வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் கீவேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸ் சொன்னாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். Sufficient appropriate audit evidence, opening balance, material misstatements, current period financial statements, consistency, and accounting policies properly adequately disclosed. Again I tell you, sufficient appropriate audit evidence, opening balance, material misstatement, consistency, adequately disclosed, properly accounting policies, கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் இந்த பாயிண்ட்ல எழுதினா உங்களுக்கு வந்து வில் கெட் அ மோர் மார்க்ஸஸ். ஸோ அகைன் ஐ டெல் யூ, ஐசிஏ கீவேர்ட்ஸில் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். வேறு வழியே கிடையாது. வாட் ஆடிட்டர் ஷுட் வெரிஃபை? அக்கார்டிங் டு யுவர் நோட்ஸ் ஐ வில் டெல் யூ, ஓப்பனிங் பேலன்சஸ் do not contain material misstatements. Previous year accounting policies same in current years. If changed, proper disclosure is necessary. Closing balance of previous years correctly brought forward. If previous year audit by another auditor, your note says current auditor need not re-audit previous year financial statement. Instead, he should obtain sufficient appropriate audit evidence by reading previous year financial statements, audit report, working papers if available. Supporting schedules, reliance on closing balances unless misstatement is suspected. Examples,
ABC Limited 2025 auditor Mr. X, 2026 auditor U. So need you to audit again 2025. It is not possible because it was audited done by the another auditor. So நீங்க ரிலையன்ஸ் தான் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அதான் சொல்றாங்க, if previous auditor was the previous year audited by another auditors, your note says current auditors need not re-audit previous year's financial statements. Instead, he should obtain appropriate audit evidence. Reading previous year financial statements, audit report, working papers, supporting schedules, reliance on closing balance, unless misstatement is suspected. அதான் திருப்பி அப்படின்னு சொல்றாங்க. ஏபிசி லிமிடெட் வந்து 2025 வந்து மிஸ்டர் எக்ஸ்ன்ற வச்சு ஆடிட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்க ரெண்டு போறீங்க. அப்போ நீங்கள் 2025 ஆடிட்டில் பார்க்கணும்னா இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். அப்போ ரீடு ப்ரீவியஸ் ஆடிட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்டென் appropriate audit evidence and continue audit. If previous year audit not audited, current auditor cannot rely on the previous balances because you need to perform additional audit procedures. Why? Because previous year audit was not done well or not done at all, such as inventory, receivables confirmations, fixed asset, investments, management representations, external confirmations, inspection, observations. These are all the additional audit procedures to take by you. Then only the financial statements which gives you correct and not misleaded statements. Okay. What is the examples? They say company started in 2025, no audit done. So you become the first audit of that company. Opening balance says 50 lakhs. Need evidence means inspect stock one by one, check purchase invoice, fiscal verifications, manager representations. These are all the important things. Manager representation, evaluate the management first and internal control system there it exists. Additional audit procedures means situation 1, previous auditor audited, obtain sufficient appropriate audit evidence and reading the minutes, audit report, check the financial statements, check all supporting documents and audit documentation if there is any existed. And what is the situations 2? What is the situation 2 means? First audit. If you means it is first audit, performs first procedures, inspect, confirm, recalculate, trace, vouch, observations. These are all the important things, management representations. So if it is on initial engagements means these are all to be done by the auditors because inspects, confirm, recalculations, trace, vouch, observes, management representations, reporting requirement. Exactly I show you. What are the reporting requirements? What is the reporting requirements means what is the situation 1, material misstatement corrected. என்னங்க situation 1 அவைலபிள், நம்ம கையில் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது, available and material misstatement corrected, issue unqualified report, that is a clean report. Unqualified report is called clean report. Yes, situation 1 is yes, evidence regarding opening balances because evidence is available and material misstatement. அப்படிங்கிறதுல வந்து அவைலபிள்னா என்ன அவைலபிள்னா எவிடன்ஸ் தான் அவைலபிள். எவிடன்ஸ் is available and material misstatement corrected, issue unqualified opinion that does not reflect the accounts. What is the situations 2? Evidence available, material misstatement cannot be corrected. That is very important. அங்கே வந்து எவிடன்ஸ் வந்து அவைலபிள், மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கரெக்டட். இந்த இடத்துல வந்து cannot be corrected அப்படின்னும் பொழுது அக்கௌண்டிங் பாலிசி இன்கன்சிஸ்டன்ட் ஆர் நாட் டிஸ்க்ளோஸ்டு. அப்போ issued qualified opinion or adverse opinion. What is the qualified opinion means? There is a qualifications. இதில் கொஞ்சம் தப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிபெண்டிங் ஆன் பர்வேசிவ்னஸ், இது பரவலாக இருக்குதா இல்லை கொஞ்சம் அந்த சப்ஸ்டான்சியல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பர்வேசிவ்னஸ்னால் ரொம்ப அதிகமாக இருக்குதா ரொம்ப குறைவாக இருக்குதா சொல்கிறாங்க. சிச்சுவேஷன்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸே நாட் அப்டைனபிள். அப்போ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் cannot be verified. ஸோ யூ ஷுட் கிவ் குவாலிஃபைடு அண்ட் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் டிபெண்ட் ஆன் த சிக்னிஃபிகன்சஸ். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், ரிப்போர்ட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் அவைலபிளான்னு கேட்குறாங்க. இப்போ இட் இஸ் எவிடன்ஸ் அவைலபிள் அண்ட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கரெக்டட் மீன்ஸ் you give unqualified report, that is a clean report. Yes, material evidence is available and material misstatements cannot be corrected.
So there is no problem. So you have to give the qualified opinion or adverse opinions. And evidence not available. Evidence not available. Evidence not available. And the material misstatement cannot be verified. So qualified opinion கொடுங்க அல்லது disclaimer of opinion கொடுங்க. adverse opinion கொடுக்க முடியாது. ஏன்னா adverse opinion எப்படி நம்ம கொடுக்க முடியும்? ஸோ அதில் வந்து disclaimer of opinion எனக்கு தான் எவிடன்ஸ் இல்லையே, இப்போ வந்து disclaimer of opinion தான் கொடுக்க முடியும். ஈஸி ஃப்ளோ. ஸோ அந்த இடத்துல பாருங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் அவைலபிள் ஆகுது. எஸ்னா மிஸ்டேட்மெண்ட் கரெக்டா, எஸ்னா அன்மாடிஃபைடு ஒன்று. இல்லை சார் மிஸ்டேட்மெண்ட் வந்து இல்லை, எவிடன்ஸ் அவைலபிள் தான், ஆனால் மிஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்டடு, கரெக்ட் பண்ணல. அப்போ நீங்கள் குவாலிஃபைடு ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுங்க. எவிடன்ஸ் நாட் அவைலபிள், சார் எவிடன்ஸ் எங்கிட்ட இல்லை, அனேபிள் டு அப்டென்ஸ் ஆகி குவாலிஃபைடாக டிஸ்க்ளைமரான்னு கேட்டால் நீங்கள் டிஸ்க்ளைமராக கொடுக்கணும். Remember these words exactly: initial audit engagement, opening balance, closing balance brought forward, material misstatement, sufficient appropriate audit evidence, consistency, accounting policies, properly accounted, adequately disclosed, audit procedures and audit opinions. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். XYZ Limited opening balance is 60 lakhs. Last year audited by another auditor. Current auditor verifies previous audit report, debtors confirmation, subsequent receipts, no issues. So opening balance accepted, unmodified opinion. Another example பாருங்க, ஓப்பனிங் இன்வென்ட்ரி வந்து 1 கோடி ரூபாய், ப்ரீவியஸ் ஆடிட் வந்து நோ ஆடிட். நல்லா புரிஞ்சுக்கணும், ஓப்பனிங் இன்வென்ட்ரி வந்து 1 கோடி ரூபாய், ப்ரீவியஸ் ஆடிட் வந்து நோ ஆடிட் பண்ணலை. இன்வென்ட்ரி கேனாட் பி ஃபிசிக்கலி வெரிஃபைட், சான்சஸே இல்லை. பர்ச்சேஸ் ரெக்கார்ட் மிஸ்ஸிங்கு. அப்போ என்ன அர்த்தம்னா அனேபிள் டு அப்படின்னு சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் தான். அப்போ நீங்கள் வந்து டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் தான் கொடுக்கணும் அப்படின்றத இந்த கணக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. ஐசிஐ ப்ராக்டிக்கல் கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரியோட ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் நோ ஆடிட். கரண்ட் இயரில் ஓப்பனிங் பேலன்ஸ் 2 crore இருக்குது. ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இம்பாசிபிள் பிகாஸ் ஸ்டாக் ஆல்ரெடி சோல்டு. ஸோ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் இன்கம்ப்ளீட்டு, no alternative audit procedures, auditor cannot obtain sufficient appropriate audit evidence, opinion வந்து disclaimer தான். If it is pervasive, qualified கொடுக்கலாம். if it is limited, limitedனா குறைவாக இருக்குது, pervasiveனா ரொம்ப அதிகமாக இருக்குது. கேஸில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், பிரின்சிபல் ஆடிட்டர் இஸ் a watchdog, not a bloodhound அப்படின்றாங்க. The auditor should obtain sufficient appropriate audit evidence regarding opening balance. He is not expected to assume fraud without reason. But if opening balances appears doubtful, he must perform additional audit procedures before relying on them. அதான் சொல்றாங்க தமிழில் பாருங்க, 519 முதல் ஆண்டு தான் பொருணும். ஒரு நிறுவனத்துக்கு முதல் முறையாக ஆடிட் செய்யும் மூலம் தான் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் என்ற கான்செப்டே வரும். கடந்த வருடம் க்ளோசிங் பேலன்ஸ் இந்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். ஆடிட்டர் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேலன்ஸில் மெட்டீரியல் மிஸ்டேக் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். மேலும் கரண்ட் இயரில் மேலும் அதே போல் பயன்படுத்தப்பட்டுள்ளதா, மாற்றம் இருந்தால் சரியாக டிஸ்க்ளோஸ் செஞ்சாங்களா, ப்ரீவியஸ் இயர் சரியாக கரண்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸில் வந்துள்ளதான்னு நீங்கள் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் வேறு ஆடிட்டர் ஆடிட் செஞ்சுருந்தா மீண்டும் ஆடிட் செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் ப்ரீவியஸ் இயர் ஸ்டேட்மெண்ட் படிக்கணும், ஆடிட் ரிப்போர்ட்டை பார்க்கணும், சப்போர்டிங் டாக்குமெண்ட்டை பார்க்கணும், போதுமான ஆடிட் எவிடன்ஸை நீங்கள் பெறணும். ப்ரீவியஸ் இயர் ஆடிட் செய்யலை அப்படின்னா ஆடிட்டர் தானே ஆடிட் ப்ரொசீஜரை செய்யணும். அதாவது ஸ்டாக் வெரிஃபிகேஷன்ஸ், கன்ஃபர்மேஷன்ஸ், ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ், பர்ச்சேஸ் இன்வாய்சஸ், ஃபிக்ஸட் அசட் ரெக்கார்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ எவிடன்ஸ் கிடைச்சிது, மிஸ்டேக் கரெக்ட் பண்ணியாச்சுன்னா அன்மாடிஃபைடு கொடுங்க. எவிடன்ஸ் கிடைச்சிட்டு மிஸ்டேக் கரெக்ட் செய்யலைன்னா குவாலிஃபைடு அட் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுங்க. எவிடன்ஸ் கிடைச்சிது, எவிடன்ஸ் கிடைக்கல, கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் தான் நீங்கள் கொடுத்து ஆகணும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸஸ், அக்கௌண்டிங் பாலிசி, க்ளோசிங் பேலன்ஸு, பர்ஃபார்ம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், ரிப்போர்ட் அப்ராப்ரியேட் இந்த வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 510 அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஆடிட்டோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்க சொல்கிறாங்க. ஆடிட்டோடைய அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸு கண்டென்ட் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு கரண்ட் இயரும் அதோடைய மிஸ்டேட்மெண்ட் பாதிக்கும். அப்படிங்கும்போது அக்கௌண்டிங் பாலிசிஸ் அப்படின்றாங்க. என்னங்க, அக்கௌண்டிங் பாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அக்கௌண்டிங் பாலிசிஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகிக்குதான்னு பார்க்கணும். கரண்ட் இயரில் இருக்கக்கூடிய
விஷயம் வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ப்ரீவியஸ் இயருடைய ஆடிட் வந்து பண்ணும்பொழுது அதில் தப்பு இருந்துச்சுன்னா இந்த கண்டிப்பாக இங்கே நம்ம இதுலேயும் தப்பு இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டட் பை அனதர் ஆடிட்டர், தென் கரண்ட் இயர் நியூ ஆடிட்டர் நாட் required to re-audit previous year because if he gets appropriate audit evidence தான் நான் சொல்கிறாங்க. ஏன்னா போன வருஷம் ஒரு ஆடிட்டர் பார்த்துட்டாருன்னா இந்த வருஷம் போய் நம்ம அதை ஃபுல்லாக செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவரே பார்த்துட்டாரு. அது ரிலையன்ஸ் நம்பணும் அப்படின்றது அந்த கான்செப்ட். நம்ம அதுதான் பார்த்தோம். அதான் சார், ப்ரீவியஸ் ஆடிட்டர் audited by another, your note says current auditor need not to re-audit previous year financial statement. Instead, he should obtain sufficient appropriate audit evidence அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.